இந்த மிக்சர் கிரைண்டர் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிக்ஸி நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறனால இந்த ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேஞ்சு போகும். தேஞ்சு போன பிளேடை கடையில் கொடுத்து நம்ம புதுசாக மாற்றிட்டு வருவோம். இந்த ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடு தேஞ்சு போகிறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணும்போது இந்த ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அதாவது மாவாக மாற்றுறதா இருந்தாலும் சரி, பவுடராக மாற்றுறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி தான் அது வந்து மாற்றி கொடுக்குது. ஸோ அந்த பிளேடில் ப்ரெஷர் ஏற்படும் போது இந்த பிளேடு கண்டிப்பாக தேஞ்சு போகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் எல்லாமே குறைஞ்சி போகும். இந்த பிளேடு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த பார்ட் எல்லாமே தேஞ்சு நம்ம அரைக்கக்கூடிய மசாலா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். ஒரே நாளில் சேராதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ ரெகுலராக இதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் நமக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த பிளேடு வந்து ப்ரெஷர் மூலமாக தேஞ்சு போகிறது. ஸோ அந்த தேஞ்சு போகிற பார்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைக்கக்கூடிய மசாலா கூட சேரும். ஸோ நம்ம மைக்ரோ மெட்டல்ஸை நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் சாப்பாட்டோடு சேர்த்து.